ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். என்னடா எடுத்தது மெட்டோரை கட்டுன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, தான் நம்ம ரூமு. இது நம்ம ரூம் காலிங் பில்லு இருக்கும், ஆனால் ஒர்க் ஆகாது. சாரி, உள்ளே போய்க்கலாமா நம்ம? ஸோ பார்த்தீங்கன்னா இதான் நம்ம ரூமு. 1 2 அங்கே ஒரு பெட்டு 3. இங்கே பாருங்கள், பிஜிலே இதெல்லாம் வச்சுக்கிறோம். நான் சமைச்செல்லாம் சாப்பிட மாட்டோம், அது வேறு விஷயம். பேச்சுலர் பிஜி எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்கு தான். இது பார்த்துட்டிங்கன்னா ஷூ ரேக்கு, இதெல்லாம் ட்ரெஸ்ஸஸ்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்டு, பீரோ, இது ஒரு பெட்டு. இதுதான் நம்ம பெட்டு. பார்க்கவே குப்பையாட்டம் இருக்குதா? இதுதான் நம்ம பெட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரேக்கு. இந்த ரேக்கில் தான் நம்ம திங்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ரேக் ஓப்பன் பண்ணலாம். ஓகேயா? மோஸ்ட்லி லாக் பண்ண மாட்டேன், வெளியே போனால் மட்டும் லாக் பண்ணிடுவேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ரேக். நம்ம ரேக்கில் ஒன்றும் இருக்காது. அங்கே இருக்குது பாருங்கள், Lenovo. அது வந்து கவர்மெண்ட் லேப்டாப்பு. கொஞ்சம் அழுக்கு துணி, சாக்ஸு, அப்புறம் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நம்மளோட ட்ராவரில் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் கொடுத்த பிஸ்கெட்ஸு, அப்புறம் டூத்பேஸ்ட்டு, பேராசிட்டமல், காய்ச்சல் வந்தால் போட்டுக்க. இது சும்மா ஒரு டப்பா, அவ்வளோதான். இது மொபைல், இது ஒர்க் ஆகாது, இது ரெடி பண்ணணும், அவ்வளோதான். சொன்னல காலிங் பெல்லெல்லாம் நம்ம ரூமில் இருக்குது. பட் காலிங் பெல் அடித்தாலும் ஒர்க் ஆகாது, அழுத்தினாலும் ஒர்க் ஆகாது. டிவி வைக்கிறதுக்கு இங்கே செட்டப் இருக்குது, பட் டிவி அவங்க ஃபிக்ஸ் பண்ணல. நம்ம என்ன பண்ணுறது? இதாக பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டு அப்படி ஜம்முன்னு இருக்கா. காலையில் அயன் பண்ணேன், அப்படியே போட்டேன். ஸோ நம்ம பேகு, நம்மளும் இங்கே தான் பார்த்தீங்கன்னா தெரியும் துணியை எப்படி தொங்க விட்ருக்குறோன்னு. ஸோ இவ்வளோதாங்க பிஜி. ஆனால் நீட்டாக இருக்கும். நான் இருக்கிறது வந்து கொல்லேலி எலக்ட்ரானிக் சிட்டி, பட் பிஜி நீட்டாக இருக்கும். ஏன்னா பிஜியில் இருந்தால் ஒரே கடுப்பாக இருக்கும். என்ன பண்ணுறது, இருந்து தானே ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் vlogல பார்ப்போம் என்ன பண்ணலான்னு. நம்மக்கிட்ட எலக்ட்ரிக் ஸ்டவ் இருக்குது. எலக்ட்ரிக் ஸ்டவ்வை வச்சு நம்ம ஏதாச்சும் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஓகே கைஸ், பை.